என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்போ. ஸோ இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் பேக்கேஜ் என்னோடய வெப்சைட்டாக இருக்கட்டும், இல்லை என்னோடய மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அந்த ₹99 டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடில் முன்னாடி வந்து 9 டாபிக் தான் இருந்திருக்கும். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, எப்போ மிச்ச டாபிக்ஸ்லாம் போடுவீங்கன்னு கேட்டிங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரீசனிங்க்கு. ஸோ ரீசனிங்க்கு எல்லா டெஸ்ட்டுமே அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள். ஆப்டிடியூடில் 23 டாபிக், எல்லா டாப்பிக்குமே ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், கம்ப்ளீட்டாக எல்லா ஆப்டிடியூட் டாபிக்ஸுமே உங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்குள்ளே இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜாமெண்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாமெண்ட்ரி 1, ஜாமெண்ட்ரி 2ன்னு 2 டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு டாப்பிக்கும் 2 டெஸ்ட்டாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். 10 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட கொஷின், இப்போலேருந்து முன்னாடி வருஷத்துலேருந்து 10 வருஷத்தோட கொஷின் பேப்பர் எடுத்து இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ்னு வச்சுக்கோங்களேன். ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸில் 10 வருஷத்தில் என்னென்ன மாடல்ஸான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அதே மாடல் கொஞ்சம் கொஷினும் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினும் தான் உங்கள் டெஸ்ட்டு சீரீஸில் கொடுத்துருப்போம். ஸோ அதனால தான் நான் நிறையா வாட்டி உங்கள் வீடியோவில் என்னோடய சேனலோட வீடியோவில் நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன், இந்த டெஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் ஆன்சர் வரல அப்படின்னா கீழே சொல்யூஷனும் இருக்குது, நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எப்போ எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எல்லா டாப்பிக்கோட டெஸ்ட்டும் அந்த கொஷினும் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி என்னோடய சேனலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆப்டிடியூட், ரீசனிங் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம தமிழுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டாக இருக்கட்டும், feelfreetolearn.com போனீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங்னு ஒரு செஷன் இருக்கும். அதில் எல்லா வீடியோஸுமே தமிழ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். நீங்கள் தமிழை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ் சேனலோட வீடியோ வந்து ப்ளே ஆகிடும். ஸோ கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கடைசியில் வந்தீங்கன்னு சொன்னால் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அதர்ஸ்னு இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சிக்குன்னே ஒரு காலம் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம 40 வீடியோ டிஎன்பிஎஸ்சியில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டுலேருந்து 1லேருந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 40 வீடியோஸ் போட்டிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 40 வீடியோவுமே ப்ராப்பரான ஒரு பிளேலிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணி என்னோடய வெப்சைட்லேயும் இருக்குது, இல்லைனா யூடியூப் சேனலோட தமிழ் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ், அதுவும் வந்து ஒரு 15-20 நாளில் நான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே. ஸோ சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கும், அதுக்கு தேவையான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டிலே உட்காந்து படிக்கிற மாதிரியான டெஸ்ட்டு பிடிஎஃப் எல்லாமே அந்த டெஸ்ட்டு பேக்கேஜ்குள்ளே கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வாங்கினவங்க ஒரு பிரச்சனையுமே கிடையாது, உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த கொஷின்ஸ் எல்லாம் தமிழில் எப்போ கொடுப்பீங்கன்னு. ஓரளவுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நான் போஸ்ட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். இங்கிலீஷ், தமிழ் ரெண்டுமே தான் கொடுத்துருப்பேன். நம்மளோட அந்த பழைய ஆப்டிடியூட் வீடியோஸ் மட்டும்தான் கொஷின் இங்கிலீஷில் இருக்கும். அதை தமிழில் மாற்றுறதுக்கு நான் சொன்ன மாதிரி டீம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் வெப்சைட், நம்மளோட ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் வெப்சைட்டில் இனிமேட்டு தமிழ் தனியாகவே அந்த தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், கொஞ்ச நாளில் அதுவும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கரெக்டாக என்னோடய சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு என்னோடய சேனலோ இல்லை வெப்சைட்லையோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் வீடியோஸும் இருக்கும், நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையாகவே இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த ஆஃப்கேட் எக்ஸாமு, ஏர்ஃபோர்ஸ் எக்ஸாம்ஸு, அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், இதுக்கெலாம் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் போடுறேன்ப்பா, பட் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆப்டிடியூடுன்றது ஒரு பொதுவான டாபிக். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்காக மட்டுமே நான் ஆப்டிடியூட் படிக்கிறேன் அப்படின்னு படித்தவங்க பாஸ் ஆனதே கிடையாது. பொதுவாக ஆப்டிடியூட் படிக்கிறவங்க தான் எந்த எக்ஸாம் வேணாலும் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ஆஃப்கேட் படிக்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ரயில்வே படிக்கிறேன், அதுக்கு மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் யாரும் படிச்சிடாதீங்க. டைம் அண்ட் ஒர்க் நீங்கள் படிங்க. அப்படி தான் நீங்கள் படிக்கணும். ஆப்டிடியூடில் டைம் அண்ட் ஒர்க்கை படிக்கணும், அவ்வளோதான். அப்படி படித்து முடிச்சுக்கணும். உங்கள் எக்ஸாமில் டைம் அண்ட் ஒர்க் கேட்பாங்க, அங்கே போய் எழுதுங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்காக நான் இந்த டாப்பிக்கை படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து செட் ஆகாது. இத்தனை வருஷத்தில் அந்த மாதிரி பாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி. ஸோ அதனால் தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் படித்து முடிச்சுருங்க. ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ இப்போ டெஸ்ட் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு இருக்கிற ஆப்டிடியூட் டாபிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.